அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளலாதிவ்ய திருவடிகளே சரணம். வணக்கம். இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய அகழ்வரிகள் 117, 118 அகழ்வரிகள். தனு கரணாதிகள் தாம் கடந்து அறியும் ஓர் அனுபவம் ஆகிய அருட்பெருஞ்சோதி. இந்த அகழ்வரிக்கான விளக்கம்: ஜாதிப்பற்று, சமயப்பற்று, மதப்பற்று முதலியவற்றை கைவிட முடியாதவர்கள் காண முடியாத அந்த இறைவனை யாரால் காண முடியும் என்ற விளக்கம் தருகின்றது இந்த வரி. தனு என்பது உடம்பு, அதாவது மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய இந்திரியங்கள். கரணம் என்பது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், உள்ளம் ஆகியவை. இந்திரியங்களும் கரணங்களும் சதா சர்வ காலமும் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றன. அவை செயல்படுகின்ற வரை இறை அனுபவம் ஏற்படுவதே இல்லை. இந்திரியங்களும் கரணங்களும் செயல்படுகின்ற நிலையை கடந்து பின்னர் அறிவு மட்டும் செயல்படுகின்ற போது அறியக்கூடிய ஓர் அனுபவமாக விளங்கும் அருட்பெருஞ்சோதி. சதா சர்வ காலமும் இறைவனையே என் மனதில் நினைத்து கொண்டிருக்கின்றேன், வேறு சிந்தனையே என் மனதில் எழுவதில்லை என்று கூறுவர் சிலர். வேறு சிலர் நான் எப்போதும் அவனுடைய புகழையே பேசுகின்றேன், அவன் பாடல்களையே எப்போதும் பாடுகின்றேன் என்பர். மனதினாலே நினைப்பதனாலும் வாயால் பேசுவதாலும் இறை அனுபவம் வந்திடுமா என்றால் வாராது என்கின்றார். புலன்களை கடக்க முதலில் என்ன செய்ய வேண்டும்? பாசத்தை அறுக்க வேண்டும். பிறகுதான் கரணங்கள் அடங்கும். பாசத்தை அறுத்த உண்மை அறிவுடையோர் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் ஆகிய கரணங்களை செயல்பட ஒட்டாது நீக்கி மூச்சையும் அவ்வாறே அகற்றி மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய கருவிகளையும் அகற்றி ஆசை என்னும் மாயை விட்டு உலகிலில் அனுபவிக்கின்ற அற்ப சுகங்களையெல்லாம் அடியோடே விட்டொழித்து ஆணவம், மாயை, கண்மம் ஆகிய மும்மலங்கள் எழும்பாவண்ணம் அவற்றையும் நீக்கி தவம் மேற்கொண்டு உலகியலில் சிறிதும் ஒட்டாது நின்றால் அவர்களை இந்த இறை அனுபவமானது தானே சூழ்ந்து கலந்து விடுமாம். அதற்கு ஆதாரம்: மற்றகன்ற நெடுங்காலம் மனத்தால் வாக்கால் மதித்திடினும் புலம்பிடினும் வாராதென்றே கற்றகன்ற மெய்யறிவோர் கரணம் நீக்கி கலையகற்றி கருவியெல்லாம் கலற்றி மாயை விற்றகன்று கர்மமல போதம் யாவும் விடுத்தொழித்து சகசமல வீக்கம் நீக்கி சுற்றகன்று நிற்க அவர் தம்மை முற்றும் சூழ்ந்து கலந்திடம் சிவமே துரிய தேவே. குறிப்பு: நினைவில் பசுமரு தானி போல் பதிய வைத்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அருட்பெருஞ்சோதி என்பது ஒரு மனிதனால் அறியக்கூடிய ஓர் அனுபவமே. அருட்பெருஞ்சோதி ஓர் அனுபவமே. நன்றி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளலாதிவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்கா அபயம், ராமலிங்கா அபயம், ராமலிங்கா அபயம் அபயம்.